இந்த மூலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரச்சனை வருவதற்கான பைல்ஸ் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க, அணில பித்த சொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்னு என்ன சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சித்த மருத்துவத்தில் இந்த பைல்ஸை மொத்தம் 21 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது எந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, குடல் வாதம் மிகும்போது மூலம் உண்டாகும். குடலுக்குன்னு தனி வாதம் இருக்கா? ஆமாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஆனல் ஃபிஷர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆனல் ஃபிஸ்டுலான்னு இருக்குது. அதாவது ஆனல் ஃபிஷர் அப்படின்னா 3ஆவது ஸ்டேஜில் என்ன ஆகும், ஒரு சதம் மாதிரி மலம் கழிக்கும் போது வருது டாக்டரு, ஆனால் நான் கையை வச்சு தரலாம் உள்ளே போயிடுது. பைல்ஸுக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் குறையிலையே அடுத்த கடன் டாக்டர் போய் பார்த்துருந்தேன். இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கு ரொம்ப எளிதான ஆனால் நல்ல பலனளிக்கக்கூடிய வீட்டு வைத்திய முறையில் தான் இருக்குதா? நம்ம பிரண்டை கொழுதுன்னு சொல்லக்கூடிய பிரண்டை கொடியாக இருக்கும் இல்லையா? ஆமாம். அந்த வேலிகள்லாம் கிராமப்புறங்கள் நிறையா இருக்குது. சுத்தி இலை டெய்லி ஒரு 9 இலை காயகற்ப முறைப்படி. வேறு ஏதாவது குறிப்புகள் இருக்குதா சார் இந்த மாதிரி வீட்டு மருத்துவ குறிப்புகள்? நிறைய இருக்குது. இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை மூல வியாதிகளுக்கு நெய் சார்ந்த மருந்துகள் அதிகமாக பயன்பாடு உண்டு. இது பைல்ஸ்னால் பைல்ஸ் மட்டும் கிடையாது சார். சில பேருக்கு இந்த அல்சருமே கூட சார்ந்து வருது. தொப்பைமணி இலை இருக்குல்ல, அதோட சாறு ஒரு 50 ml எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பைல்ஸ் இருப்பவர்கள் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், அதிகமாக எந்த மாதிரி உணவுகளை கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும்? காரம், கோழிக்கறி, முட்டை 3ம் தொடவே கூடாது. முட்டையும் பிரச்சனை கொடுக்குமா? ஆமாம் ஆமாம். பெண்களுக்கு சில பேருக்கு வந்து கர்ப்ப காலத்தில் பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு படித்தோம் நம்ம. ஆமாம் ஆமாம். அது உண்மைதான். இந்த மூல நோய்க்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் பண்ணாமல் இது குறையாது. இந்த பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கேன்சருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குதா? பைல்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம டாக்டர் இன்டர்வியூ சேனலில் வந்து மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல மருத்துவ குறிப்புகள், நோய்கள், அதற்கான மருத்துவ தீர்வுகள் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம வந்து பைல்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். பைல்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், ஒருவருக்கு பைல்ஸ் வந்தால் அறுவை சிகிச்சை இல்லாமல், அதாவது சர்ஜரி இல்லாமலேயே சித்த மருத்துவத்தின் மூலமாக எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்காக இந்த வீடியோவில் நம்ம கூட சித்த மருத்துவர் பன்னீர்செல்வம் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். சார், ஒருத்தருக்கு வந்து பைல்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் சார்? பொதுவாக நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, வேறு பிரச்சனைகளில் இருந்து இல்லை இது பைல்ஸ் தான் அப்படின்னு உறுதி செய்ய மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காரமான உணவு எடுக்கிறாங்க, இல்லை ஒரு மிளகா, வரல் மிளகா, பச்சை மிளகா சார்ந்த உணவு அதிகமாக சேர்த்து காரம் எடுக்கிறாங்க, கோழிக்கறி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறப்ப எரிச்சல் அதிகமாகும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒரு மோர் எடுக்கிறாங்க, அந்த உணவை தவிர்க்கிறாங்கன்னா உடனே குறைஞ்சிரும். இது ஆரம்ப கட்டத்தில் பைல்ஸ் வருவதற்கான அறிகுறி. இது வருவதற்கான அறிகுறி. சரி. அப்புறம் வந்து மலச்சிக்கல், அரிப்பு, எரிச்சல், வலி, இது எல்லாமே மாதத்தில் 1 நாளோ 2 நாளோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் அது வாரத்துக்கு 1 முறை இருக்கும். அப்புறம் 4 நாளைக்கு, 3 நாளைக்கு, அப்புறம் ரெகுலராக இந்த மாதிரி படிப்படியாக தான் அந்த பிரச்சனை வரும். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் சின்னதாக அரிப்பு ஏற்படும், அதுக்கப்புறம் எரிச்சல் ஏற்படும், அதுக்கப்புறம் 1 or 2 drops பிளட் வரும். அதுக்கும் கண்டுக்காத பட்சத்தில் சிரஞ்சை வச்சு அடித்தா பீச்சுன்னு அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாய்லெட்டில் உட்காந்தா சர்ன்னு அடிக்கும் பிளட்டு. இந்த ஆரம்பத்திலேயே நீங்கள் மருத்துவம் எடுக்காமல் கூட உணவு பழக்க வழக்கத்தை மாற்றினா முற்றிலும் குணமடைக்கலாம். சரி சார். இது நீ சொல்கிறது பார்த்தா இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராக்ரஸாக தான் இருக்குல்ல? முதல்ல ஸ்லோ ப்ராசஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகுது. ஆமாம். மக்கள் கண்டுக்காம விடுறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம். அதில் 100ல் ஒரு 50% பேர் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே. சில பேர் இல்லை எனக்கு இந்த 1 வாரமாக தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நல்லா உட்காந்து நல்லா கேட்டோம்னா சொல்லுவாங்க, ஆமாம் போன வருஷம் எனக்கு ஒரு டைம் எரிச்சல் இருந்துச்சு, சரி நான் அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், அங்கே போய் சாப்பிட்டேன் அப்படின்னு வீட்டு வைத்தியத்தை பற்றி சொல்லுவாங்க. சரி சரி. அதை சாப்பிட்டேன் சரியாயிடுச்சு, இப்போ மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இந்த பைல்ஸுங்கிறது ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்ம உணவு பழக்க வழக்கம் சார்ந்து வந்து வரக்கூடிய பிரச்சனை, ரொம்ப லாங் பீரியட் ப்ராசஸ் தான். சரி சார். இப்போ நம்ம வந்து பைல்ஸ் அப்படின்னு பொதுவாக சொன்னாலும் அதில் பல்வேறு நிலைகள் இருக்குதா, பல்வேறு ஸ்டேஜஸ்? ஆமாம், கட்டாயமாக இருக்குது. எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த மாதிரி இருக்கும் சார்? சித்த மருத்துவத்தில் இந்த பைல்ஸை மொத்தம் 21 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது எந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு இப்போ ப்ளீடிங் பைல்ஸ் இருக்குது அப்படின்னா ரத்தம் மூலமாகவும், அப்புறம் ஃபிஸ்டுலா வந்து சீழ் மூலமாகவும், இப்போ வரல் மூலம், ஏனல் ஃபிஷர், இந்த மாதிரி சிம்டமேட்டிக்காக பிரிச்சிருப்பாங்க.
21 முறையாக வகைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கேற்ற மருந்துகளும் கொடுத்துருப்பாங்க. நாங்களும் அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சித்த மருத்துவரால் ஒருத்தருக்கு பைல்ஸோட வந்தால் அந்த 21 வகைகளில் எங்கே இருந்தாலும் உங்களால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? கட்டாயம் அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாடர்ன் மருத்துவரை ஃபிஷரு, ஃபிஸ்டுலா, பைல்ஸு இந்த 3 தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த 3 வச்சு சொல்கிறாங்க. சரி. அவங்க நம்ம சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு சிம்டமேட்டிக்காக பேஷண்ட்டோட நோய் நிலை அறிந்து இந்த 21 வகைக்குள்ளே தான் அவங்களோட கம்ப்ளைண்ட் இருக்கும். ஓகே, சரி. மொத்தம் 21 வகை இருக்குல்ல, அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டு 100% இது 21 வகைக்குள்ளே இருக்கும். அது எதுவோ அதுக்கான மருத்துவ முறைகளை நம்ம கொடுப்போம். ஓகே சார். பைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஆனல் ஃபிஷர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆனல் ஃபிஸ்டுலான்னு இருக்குது. அதாவது ஆனல் ஃபிஷர் அப்படின்னா ஆசனவாய் தோல் பிளவுன்னு சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி 2 சதைகளால் ஆக்கப்பட்டது. ஒன்று இன்டர்னல் ஸ்பிங்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர். இந்த இன்டர்னல் ஸ்பிங்டரில் என்ன ஆகும், மழை கட்டினால என்ன ஆகும்னா அந்த இன்டர்னல் ஸ்பிங்டர் வந்து இறுகி போயிடும். ஓகே. இறுகிறதுனால அந்த இன்டர்னல் ஸ்பிங்டர் தான் மலம் கழிக்கும் போது விரிஞ்சு கொடுக்கறது, மூடுறது, இந்த வேலையை அதை செய்யும். நம்ம போயிட்டு உட்காரோம் அப்படின்னா சாதாரணமாக உட்காரோம்னா வராது. முக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுனால முக்கும் போது என்ன ஆகும், அந்த சதை வந்து கிழிய ஆரம்பிக்கும். சரி. வெடிப்பாக பிளவு ஏற்படும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான எரிச்சல், வலி, 1 or 2 drops blood கூட வரும். இதுதான் ஆனல் ஃபிஷர், ஆசனவாய் பிளவுங்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக ஹெமராய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இதுதான் மூலம். உள் மூலம், வெளி மூலம். சரிங்களா? இதை எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, மூலம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்னல் ஸ்பிங்டர் மசில், அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கு. அந்த அழுத்தம் நம்ம ரொம்ப முக்கி போகிறதுனால அந்த அழுத்தம் காரணமாக அந்த ரத்த நாளம் விரியும். ஓகே. விரியறதுனால அது வழியே அப்புறம் ரப்சர் ஆகி பிளட் வரும். ஓகே. இந்த பைல்ஸை மொத்தம் 4 கிரேடாக வகைப்படுத்தலாம். சரி. இப்போ முதல் கிரேடுங்கிறது அந்த ஆசனவாய் பகுதியில் என்னைக்காவது ஒரு நாள் பிளட் வரலாம், மோஷன் போகிறப்ப மறுபடியும் சரியாயிடலாம். இது பெரும்பாலும் எல்லாத்துக்குமே இருக்கும், ஒரு 90% பீப்புளுக்கு இருக்கும். உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறோம் அப்படின்னா சரியாயிரும். ஓகே. 2வது ஸ்டேஜில் உள்ளது, 3வது ஸ்டேஜில் உள்ளதில் பெரும்பளவுக்கு 2வது ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா ரத்தப்போக்கு இருக்கும். 3வது ஸ்டேஜில் ரத்தப்போக்கு இருக்கும். 2வது ஸ்டேஜில் இருக்கிறவங்க மலம் கழிக்கும் போது ஒரு சதை மாதிரி ஒன்று நீட்டிக்கிட்டு வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஓகே. 3வது ஸ்டேஜில் என்ன ஆகும், ஒரு சதை மாதிரி மலம் கழிக்கும் போது வருது டாக்டர், ஆனால் நான் கையை வச்சு தண்ணெலாம் உள்ளே போயிடுது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. 4வது ஸ்டேஜ் என்ன ஆகும், அந்த சதை முற்றிலுமாக வெளியே வந்துடும். அதை கையை வச்சு அழுத்த முடியாது, கடுமையான வலி, ரத்தப்போக்கு, சில பேர்த்துக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி சீழ் கூட பிடிக்கும். இதுதான் இந்த பைல்ஸு. இதில் முதல் 3 வகையை வந்து உள் மூலமாக பிரிச்சுக்கலாம். அது ஆசனவாய் பகுதிக்கு உள்ளே இருக்கும். கடைசி எண்டு ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே வந்துட்டு உள்ளே போகலை. ஓகே. அது வந்து வெளி மூலமாக பிரிச்சுக்கலாம். சரி சரி. உட்கார கூட முடியாது அவங்களால. சராசரியாக உட்காந்து ஒரு வேலையை செய்ய முடியாது, அன்றாட வேலையை செய்கிறதே கஷ்டப்படுவாங்க. பெரும்பாலும் இதில் நம்மக்கிட்ட வரவங்க 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜில் உள்ளவங்க தான். அது வரைக்கும் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது வரையே வீட்டு வைத்தியம் சாப்பிட்றது அவங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் வராங்க. ஓகே. மோஸ்ட்லி ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா 1 வாரம் 10 நாளில் வீட்டு வைத்தியத்தை பண்ணிவிட்டு சரியாகலைன்னா அடுத்தது ஏதோ ஒரு மருத்துவர், அலோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை சித்த மருத்துவராக இருந்தாலும் அணுகி வைத்தியம் பார்க்கறது நல்லது. ஏன் அப்படின்னா நாளடைவில் ரத்தப்போக்கு லாங் பீரியடாக இருக்கிறப்ப அவங்களுக்கு ஹெச்பி ரொம்ப உடம்புல கம்மியாக போயிடுது, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருது. ஹீமோகுளோபின் கம்மியாகி 5 உள்ள பேஷண்ட் நான் பார்த்துருக்குறேன். மூச்சு திணறலோட உட்கார முடியாமல் அப்படியே 2 பேர் தாங்கி பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வைக்கிறவங்கலாம் பார்த்துருக்குறேன். பைல்ஸ்னால இவ்வளோ பெரிய பிரச்சனை கூட வரும். லாங் பீரியடாக இப்போ எக்ஸ்டர்னல் தெரப்பி மட்டும் சில பேர் பண்ணுறாங்க, வெளி மருத்துவம் மட்டும் பண்ணி அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமல். சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் அப்படி தான் ரெகுலராக போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அப்படி அனுப்பிவிட்டேன். சரி. ஓகே. பைல்ஸுக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் குறையிலையா அடுத்த கட்டம் டாக்டர் போய் பார்த்துருணும். ஓகே. அதுக்கப்புறம் ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடியது, அதுதான் பௌத்திரம். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆசனவாய் பகுதியில் ஏனல் கிளாண்டுன்னு இருக்குது, சுரப்பிகள் நிறைய இருக்குது. அந்த சுரப்பிகளில் கிருமி தொற்று ஏற்பட்டு சீழ் உண்டாகும். அந்த சீழ் வந்து வர்றதுக்கு வழி இல்லாமல் அந்த உள்ளுக்குள்ளேயே எலி வலை மாதிரி ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் பண்ணி சதையிலையும் ஓட்டை போட்டு அது வழியாக சீழாக வரலாம், இல்லாட்டி ரத்தமாக வரலாம், இல்லை நீராக கூட செய்யலாம். இது வந்து பைல்ஸுக்கும் அடுத்த கட்டமாக சார்? இது அடுத்த கட்டம். இது வந்து பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா. ஓகே. இதுதான் பெரும்பாலானவருக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மருத்துவம் மூலியமாக முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒன்று தான். ரொம்ப சீடு ரொம்ப அதிகம் வருதுன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் காரணூல் சிகிச்சைன்னு அதுக்கு
மருத்துவம் பண்ணுறது முறைகள் உண்டு. சரி சார், நம்ம சித்த மருத்துவம் பற்றி நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னால் ஒரு சில சந்தேகங்கள் எனக்கு இருக்குது, அதெல்லாம் கேட்டுடுறேன். சரிங்க. இந்த மூலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரச்சனை வருவதற்கான, பைல்ஸ் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன டாக்டர்? காரணங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் தான். லைஃப் ஸ்டைல்னா நம்ம மூன்றுக்குமே முக்கிய காரணம் வந்து மலச்சிக்கல் தான். சரிங்களா? லாங் பீரியடாக அந்த மலச்சிக்கல் வரப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் நான் சொல்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சரி. வர்றப்போ அப்புறம் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும். மாற்றாத பட்சத்தில் அதையே பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. உடல் சூடு, என்னோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால எனக்கு சரியாக மோஷன் போக முடியல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த பாடி ஹீட்டுக்கும் பைல்ஸுக்கும் ரிலேஷன் இருக்கா? டிரைவிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி எப்பவும் சூடான இடத்துலயே வேலை செய்கிறவங்களுக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை அதிகமாக வருது சார். சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க, அணில பித்த தொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்னு என்ன சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன வாதத்தை சொல்லியிருப்பாங்க, பித்தனா ரெண்டுமே சூடு சார்ந்த பிரச்சனை தான். ஓகே. இதை வந்து நீ குறைக்கணும்ப்பா, இதை நீ குறைக்கலன்னா மூலத்தை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய நீர் குடிக்கிறது, தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். சில பேர் நைட்டுக்கு நல்லா நான்வெஜ் நிறைய ரெகுலராக எடுத்துக்கிட்டு தண்ணி குடிக்கிறது கிடையாது, காரம் நிறைய எடுக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளால் இது அதிகமாகும். எப்படி பார்த்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பைல்ஸுக்கு காரணமாகுது. ஆமாம், கட்டாயம் சார். நம்ம வந்து சித்த மருத்துவம் எப்படி இந்த பைல்ஸை குணப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலேயே பொதுவாக மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா வீட்டு வைத்தியத்தின் மூலமாக சரி பண்ணணும்னு தான் நிறைய விருப்பப்படுறாங்க. அதே மாதிரி இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கு ரொம்ப எளிதான ஆனால் நல்ல பலனளிக்கக்கூடிய வீட்டு வைத்திய முறைகள் ஏதாவது இருக்குதா? இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளவங்க மட்டும் இதை செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். சரி. இப்போ வந்து ரத்த மூலம்னு சொல்லக்கூடிய ப்ளீடிங் பைல்ஸுக்கு வந்து நம்ம பிரண்டை கொழுந்துன்னு சொல்லக்கூடிய பிரண்டை கொடியாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த வேலிகள்லாம் கிராமப்புறங்கள் நிறையா இருக்கும். ஆமாம். அந்த பிரண்டை கொழுந்தை ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அந்த தண்டு வேண்டாம், இலை தான். ஆமாம், இலை. அதாவது நுனியில் இருக்கும் கொழுந்து. சரி. அந்த கொழுந்தை எடுத்து நல்லா நெய்யில் போட்டு வதக்கணும். நடுநரம்பெலாம் நீக்கி நெய்யில் போட்டு வதக்கி அரைச்சிட்டு போதுமான அளவுக்கு லைட்டாக வேணால் உப்பு வேணால் சேர்த்துக்கிட்டு நம்ம உணவு சாப்பிட்றப்போ தொட்டுக்கிட்டு காலையில் மாலையில் மதியம் ஏதாவது ஒரு நேரம் இதை எடுத்துக்கிட்ட உங்கள் பட்சத்தில் அந்த ரத்த மூலம் நல்லா சரியாகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். அது போக இன்னொரு வைத்தியம் இருக்கு, ஆக்சுவலாக துத்திகள்னு சொல்லக்கூடிய. இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு பைல்ஸ் மாதிரி இருக்குப்பா, நான் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி. துத்திகளை நல்லா தெரிஞ்சா, துத்திகளை நினைச்சு வேற எதையும் சாப்பிடக்கூடாதுல. ஓகே. அது நல்லா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு துத்திகளை டெய்லி ஒரு 9 இலை காயகற்ப முறைப்படி ஒரு 48 நாளைக்கு ரெகுலராக 9 இலை சாப்பிட்றாங்க அப்படின்னா, 9 இலை எப்படி சாப்பிடணும், எந்த நேரம் சாப்பிடணும்? காலையில் வெறும் வயிற்றுல நல்லா அலசிட்டு வாயில் போட்டு மென்னே சாப்பிடலாம். சரி. அதனால இந்த தொந்தரவும் கிடையாது. ஓகே. ஒரு 40 நாள் 48 நாள் சாப்பிட்றாங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள பைல்ஸ் வந்து நல்லா குணமாகும்ட்டு மருத்துவ குறிப்பு இருக்கு. சரி. அதுபோக வாழைச்சாறு, அந்த மூலக்கடுப்புன்னு சொல்லக்கூடிய, மூலக்கடுப்புன்னா எரிச்சல் இருக்கும், அதாவது ஆனல் ஃபிஷர், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க வாழைச்சாறு ஒரு 70 ml எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தினசரி உட்கொண்டு வரும் பட்சத்தில் அது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கற்றாழை சோறு, உடம்பு சூடாக இருக்கிறேன், கால் எரிச்சல் இருக்கு, கை ஹீட்டாக இருக்கு, நான் உட்காந்துருச்சு எழுந்திரிச்சிட்டாவே அந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்குங்கிறவன் கற்றாழை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கற்றாழை எப்படி பயன்படுத்தணும் சார்? மேல் தோலை சீவிட்டு ஒரு 7 முறை தண்ணியில் அலசிட்டு, அந்த ஜெல்லை 7 முறை கழுவணும். ஆமாம், அப்படியே அந்த சோத்தை அலசிட்டு காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல அப்படி போட்டால் இந்த பைல்ஸ் மட்டும் கிடையாது, மொத்தமாக பித்தம் வாத உடம்பு உள்ளவங்களுக்கு நல்லது. சரி. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த வெள்ளைப்படுதலுக்கு. அதுக்கப்புறம் இந்த கர்ப்பப்பை சம்பந்தமாக உள்ளவங்க, உடம்பு ஹீட்டு உள்ளவங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மூலிகை. நிறையா மருந்துகளை சேரும். தனியாக அதை மட்டும் சாப்பிட்டா போதும்? ஆமாம், ஒரு 40 நாள் எடுத்துக்கணும். ரொம்ப ஆண்கள் வந்து ரொம்ப லாங் பீரியட் எடுக்கக்கூடாது. சித்த மருத்துவத்தில் எல்லாமே அப்படி சொல்கிறாங்களே, எந்த மருந்து எடுத்தாலும் ஒரு மண்டலம் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துட்டு அதை நிறுத்திக்கணும். அது சோத்து கற்றாழை வந்து பெண்களுக்கான மூலிகை. ஆண்கள் அதிகமாக எடுத்தாங்கன்னா மலட்டுத்தன்மை ஏற்படும். அப்படியா? ஆமாம், அதனால அது ஒரு குறிப்பிட்ட நாள் அளவுக்கு மட்டும் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. காயகற்பத்தில் வேறு ஏதாவது குறிப்புகள் இருக்குதா சார், இந்த மாதிரி வீட்டு மருத்துவ குறிப்புகள்? நிறைய இருக்குது. இப்போ ரொம்ப எனக்கு பைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி, ஒரு 6 வெங்காயம் 7 வெங்காயம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி துத்தி இலை, இந்த மாதிரி போட்டு நெய்யில் போட்டு வதக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போகும், அந்த கான்ஸ்டிபியூஷன் குறையும். கான்ஸ்டிபியூஷன் குறையும். அதுக்கப்புறம் மலத்தில் ரத்தம் போகுது பார்த்தீங்களா, அவங்களுக்குமே நல்லா இருக்கும். வெண்பூசணி ஜூஸ் கூட எடுத்துக்கலாம்.
அதை விட தீவிரமான பிரச்சனையா இருக்கணும், கண்டிப்பா ஒரு மருத்துவர் கட்டாயமாக பார்க்கணும். ரத்தம் போகுதுன்னா ம் பைல்ஸில் பார்த்தீங்கன்னா பியூர் பிளட்டாக இருக்கணும். ம் அந்த பிளட்டு கருப்பாக இருக்குது, ம் இல்லை சீழ் கலந்து போகுது, இல்லை ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஒரு மருத்துவர் அணுகி அது பைல்ஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரி சரி, இப்போ நம்ம சித்த மருத்துவம் பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். பேசலாம். சித்தர்கள் வந்து நீங்க ஏற்கனவே ஒரு சின்ன க்ளூ சொல்லியிருந்தீங்க, சித்தர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அணில வித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது. ஆமா, இது மாதிரி சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், சித்தர்கள் நம்ம மக்களுக்காக இந்த பயிற்சியை குணப்படுத்துறதுக்கு எந்தெந்த மாதிரியான மருந்துகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆமாம், குடல் வாதம் மிகும்போது மூலம் உண்டாகும். குடலுக்குன்னு தனி வாதம் இருக்கா? ஆமாம், குடல் வாதம் அப்படி ஆகுதுன்னா குடல்ல வந்து வாதம் அதிகமாகறதுனால, குடல்னா இந்த சிறு குடல் பெருங்குடல்னு சொல்றது, ஓகே, ஸ்மால் நேஷனல் ஆர்கனைசேஷன்ல வாதத்தன்மை அதிகமாகிறப்ப வறட்சி நிறைய ஏற்படும். சரி, வறட்சி ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா அது தண்ணி உறிஞ்சுற தன்மை அந்த குடலுக்கு அதிகமாயிரும். அப்போ மலம் அதில் இருக்கிறப்போ மலத்தில் உள்ள ஈரத்தன்மையை உறிஞ்சிரும். அதனால மலம் இறுகிரும், வெளியே வர கஷ்டமா இருக்கும். கான்ஸ்டிபேஷனுக்கு இது முக்கியமான காரணம். ஓகே, இது நான் பேஷண்ட்டுக்கிட்ட நிறையா பேர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சார், நான் டயட்டாக நிறைய ஃபைபர் உள்ள உணவு எடுத்துக்கிறேன், பழங்கள் நிறைய எடுத்துக்கிறேன், இருந்தாலுமே எனக்கு மலைக்கட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குடல் வாதம் இருக்குன்னு. குடல் வாதம்னா குடல் வாதம் இருக்கிறதுனால அந்த வறட்சி, மலைக்கட்டு பேசிக்காக உங்களுக்கு என்னன்னா அந்த மலம் வந்து இறுகி போகிறதுனால தானே. ஆமாம், அப்போ அதில் உள்ள தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும் நல்லா. சரி, நம்ம இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நெய் சார்ந்த மருந்துகள், சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை மூல வியாதிகளுக்கு நெய் சார்ந்த மருந்துகள் அதிகமாக பயன்பாடு உண்டு. நெய் சார்ந்த மருந்துகள், மோர், அதுக்கப்புறம் பால், இந்த மாதிரி நிறையா எடுக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த வறட்சி, குடல் வறட்சி குறைஞ்சதுனாவே மலைக்கட்டு வராது. மலைக்கட்டு இல்லைனாவே பைல்ஸை வந்து குறைஞ்சி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இந்த மருத்துவ முறைகளில் நல்லா பலன் அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில மருந்துகள் பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன். மக்கள் அதாவது அவர்களாக வாங்கி பயன்படுத்தக்கூடியதை ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் அதை முதல்ல சொல்லிடுங்க. பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் கருணைக்கிழங்கு லேகியம், கருணைக்கிழங்கு பொடி, பிரண்டை சொன்னோம் பார்த்தீங்களா, பிரண்டை வடகம்னு தனியாக கிடைக்கும். சரி, ரவுண்டாக இருக்கும், பிரண்டை வடகம் மாத்திரை மாதிரி இருக்கும், வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சித்த மருத்துவ கடையிலேயே. கருணைக்கிழங்குல ஏதோ 2 விஷயங்கள் சொன்னீங்களா, என்ன சார் அது? கருணைக்கிழங்கு லேகியம். லேகியமாக அது அவைலபிளாக இருக்குமா? ஆமாம், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஒரு பேசிக்காக ஸ்டார்டிங்கில் மருந்து எடுக்கிறவங்களுக்கு டாக்டர் ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது, பக்க விளைவு எதுவும் கிடையாது. சரி, எடுத்து போதுமான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன், சின்ன பொண்ணுனா 1/4 ஸ்பூனு, பெரியவங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனு, எல்லாரும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பைல்ஸ் இருக்கவங்க அப்போ கருணைக்கிழங்கு சாப்பிடலாமா? கட்டாயமாக கருணைக்கிழங்கு சாப்பிடணும். சித்த மருத்துவத்தில் கிழங்கு யாரும் எந்த கிழங்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கருணைக்கிழங்கு வந்து புசிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த மூலத்துக்கு வந்து பிரத்யேகமான உள்ள ஒரு கிழங்கு கருணைக்கிழங்கு. சரி, ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். சரி, அடுத்து வேறு மருந்துகள் சார்? அதுக்கப்புறம் துத்தி சார்ந்த மருந்துகள் தான். துத்தி இலை பவுட்ரு, துத்தி இலை மாத்திரை, இந்த மாதிரி நம்ம கேப்சூல் வர போட்டுக்கிட்டு சும்மா அன்றாட வீட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க வராங்க, இந்த ரத்த போக்கில் உள்ள பைல்ஸை வந்து குணப்படுத்தும். இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள உணவு பழக்க வழக்கங்கள் தான். இப்போ வந்து ஒருத்தர் பைல்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது, அவர் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் சரியில்லைன்னா இப்போ சித்த மருத்துவரை பார்க்க வந்தால் நீங்கள் இதை விட பெருமருந்துகள், ரொம்ப கடுமையான மருந்துகள்லாம் கூட கொடுப்பீங்களா? பொதுவாக சித்த மருத்துவங்கள் எல்லாமே அவங்கவுங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு உண்டு. சரி, அந்த இதுக்குள்ள மருந்து நம்ம ஓனாக பண்ணி வீட்டிலேயே பண்ணி கொடுக்குற முறைகள் உண்டு. ஓகே, கொடுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு 3லேருந்து 10 நாளைக்குள்ளேயே ஓரளவுக்கு நல்லாவே ரெக்கவர் ஆயிரும். இது எந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்கள சொல்கிறீங்க? இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, சர்ஜரி போகணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் இருக்கவங்க கூட சித்த மருந்துகள் எடுத்து குணப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக குணப்படுத்திக்கலாம், குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நவீன மருத்துவத்தில் இல்லை சார் இது சர்ஜரி பண்ணணும்னு எழுதிடுறாரு டாக்டர் அப்படின்னா அந்த சூழ்நிலையில் சித்த மருத்துவத்தால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஆமாம், கட்டாயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மசில் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் சித்த மருத்துவர், இப்போ அலோபதினா ஏதாவது கட் பண்ணி ஏதாவது சர்ஜரி பண்ணுவாங்க, சித்த மருத்துவம் அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? நீங்கள் மருந்துகள், சில மருந்துகள் இருக்கு, நீங்கள் அந்த மருந்துகள் நடக்கிறீங்கன்னா வாய் வழியே சொல்ல முடியாது, மேஜிக் மாதிரி நடக்கும். அப்படியே ஆமாம், அந்த கட்டிகள் உள்ளே போகும், எரிச்சல், இந்த ஆசன வாய் வெடிப்பு, எவ்வளோ பேஷண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம ரெகுலராக ஒரு ஆனல் ஃபிஷர் பேஷண்ட்டுக்கே சர்ஜரி சஜஸ்ட் பண்ணப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் அவங்களுக்கு ரெகுலராக நம்ம நார்மலாக அவங்களெல்லாம் இருக்க முடியும். அந்தளவுக்கு அந்த மருந்துகள் வேலை செய்யும். அப்படி மருந்துகள் வேலை செய்யும். அந்த மாதிரி மருந்துகள், தரமான மருந்துகள், நிறைய மருந்துகள் இருக்கு. முழுமையாக குணப்படுத்தக்கூடியதா இல்லை திரும்பி முழுமையாக குணப்படுத்துற விஷயம்தான். சரி, என்னால் முடியல, எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு ஒரு பேஷண்ட் வராங்க, நம்ம பார்த்து நல்ல மருந்தாக கொடுக்குறோம், ஃப்ரீ ஆயிடுறாங்க. மறுபடியும் செகண்டரி லைஃப்ல தண்ணி அடிக்கிறவங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணி திரும்பவும் அதே லைஃபுக்கு போனால் திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. ஒரு லாங் பீரியடாக நம்ம ஒரு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு 6 மந்த் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு
ஒரு ரெகுலர் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா சரியாயிடும். இது பைல்ஸ் மட்டும் கிடையாது சார். சில பேருக்கு இந்த அல்சருமே கூட சார்ந்து வருகிறது. குடல் புண்ணு இது ரெண்டும் சேர்ந்துமே இருக்கு. சில பேருக்கு ஐபிஎஸ் சொல்லக்கூடிய இரிட்டேட் பவுல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அடிக்கடி மோசம் போயிட்டே இருப்பாங்க. ஓகே, சாப்பிட்ட உடனே மோசம் போவாங்க. இதோட சேர்ந்து வரவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அதனால நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கு மட்டும் மருந்து கிடையாது. இப்போ நான் அந்த மருந்து நான் கொடுக்குறேன்னா வாயிலிருந்து ஆசன வாய் பகுதி வரைக்கும் அல்சரா இருந்தாலும் சரி, வேற ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டேட் பவுல் சிண்ட்ரோமா இருந்தாலும் சரி, கேஸ்ட்ரிக் அல்சரோ டியோடன் அல்சரோ எந்த புண்கள் இருந்தாலும் வேற ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலுமே அது முழுமையா குணப்படுத்தும். எதுக்கு இதுதான் அப்படிங்கிற பர்டிகுலர் மருந்து கிடையாது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை. நான் ஒரு நோய்க்கு முட்டு வலிக்கு நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கழுத்துல பிரச்சனைனா கழுத்து வலியும் சரியாகும். அந்த மாதிரி குரூப் ஆஃப் மெடிசன் தான், தனிப்பட்ட மருந்து கிடையாது எல்லாத்துலேயுமே. சார், பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று வந்து வலியை தாங்க முடியாத வலி இருக்கிறது சில பேருக்கு. அப்புறம் பிளட்டு வர்றது, அந்த பிளட்டு வர்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது. இந்த 2 பிரச்சனைகளையும் இமீடியட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வெளிப்புறமாக அவங்க பயன்படுத்துறதுக்கு எதுவும் மருந்துகள் இருக்குதா? கட்டாயமாக இருக்குது. அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் மெனக்கிடணும். இப்போ ஒரு குப்பைமீனி சாறு ஒன்று இருக்குது. குப்பைமீனி இலை இருக்குல்ல, அதோட சாறு ஒரு 50 ml எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் துத்தி இலை, அது துத்தி இலை சாறு வந்து ஒரு 100 ml எடுத்துக்கணும். மொத்தம் 150 ml ஆச்சா, 150 ml தேங்காய் எடுத்துக்கணும். சரி, 3ஐயும் போட்டு நல்லா சூடு ஏற்றணும். சூடு ஏற்றி 150 ml வத்த வைக்கணும். அதாவது மணல் பதம்னு சொல்லுவான். தண்ணியை தெளிச்சுன்னா சுருன்னு சத்தம் இருக்கும். அந்த பதத்தில் இறக்கி வச்சுக்கிட்டு காலேஜ் போகிறவங்க, இப்போ வேலைக்கு போகிறவங்க அந்த எண்ணெயிலேயே மஞ்சள் மெழுகுன்னு இருக்கு, அதை போட்டிங்க அப்படின்னா தைலம் மாதிரி ஆயிரும். ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு ஆயில் மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த எண்ணெயை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தடவுறப்ப இந்த ஆனல் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய அந்த வெடிப்புகள் குறையும். ஒன்று அந்த எரிச்சல், அந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய வீக்கம், இது எல்லாமே குறையிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். சரி. இல்லை எனக்கு ரொம்ப கடுமையான வலி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு புண்ணு இருக்கக்கூடாது. ஆனால் வெளிப்பக்கமாக காயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு மிதமான சூடலை ஒரு தண்ணியில் திரிபலாச்சூரணம்னு உண்டு, அதை போதுமான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு அதில் ஒரு 15 நிமிஷம் சிப்பா அது உட்காடுறாங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி உங்களுக்கு வலி கொஞ்சம் அந்த நேரம் ஒரு ஆத்தாப்புல இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதிரி முறையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துத்தி இலையை நல்லா ஹீட் பண்ணி வதக்கி அரைச்சி மேல் பூச்சா ஆயின்மெண்ட் மாதிரி பூசிக்கலாம். வெறும் அந்த இலை மட்டும் போதும். நீங்கள் நிறைய மருந்துகள் சொல்லும்போது பார்க்குறேன் துத்தி இலை திரும்ப வந்துட்டே இருக்குது. துத்தி இலை அவ்வளவு சிறப்பானதா? சுத்தி இலை சிறப்பானதுன்னா அப்படிங்கிற மாதிரில அந்த ஒரு இலை போதும். பேஷண்ட்டுக்கு அந்த தொந்தரவுல வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்களே. சரி, ரொம்ப எனக்கு கடுமையாக எரிச்சல் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் ஒரு சூரணம் பண்ணியோ வேறு இதாக குடிக்கிறீங்க அப்படின்னா உடனே குறையும். சரி, அதனால அதை பற்றி திரும்ப சொல்கிறது. சரி சார், அடுத்து எங்களுக்கு உணவு முறைகள் பற்றியும் சொல்லுங்கள். பைல்ஸ் இருப்பவர்கள் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், அதிகமாக எந்த மாதிரி உணவுகளை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நார் சத்து நிறைந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். எந்த மாதிரி உணவுகள்னா காய்கறிகள், கீரைகள், பழங்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காய்கறிகளை வந்து ப்ரொக்கோலின்னு சொல்லக்கூடிய காய்கறி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முளைக்கட்டிய பயிர்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அது எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரி. அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு ரொம்ப முக்கியம். அது கிழங்கு வகையாக இருந்தாலுமே அது பைல்ஸுக்கு ஒரு பிரத்யேகமாக சித்த மருத்துவம் சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை எடுத்துக்கிறது நல்லது. சரி சரி. எந்த உணவுகள் தவிர்க்கணும்? கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணுறாங்களே, எண்ணெயில் ரொம்ப ஃப்ரை பண்ணுறது. நான்வெஜ் அவசியம், கோழிக்கறி முக்கியமான. இல்லை அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா, இல்லை முழுசாவே தவிர்த்துடணுமா? இச்சாபத்தின்னு சொல்லக்கூடியது 3 விஷயம். இச்சாபத்தியமா தொடவே கூடாது. அப்படியா? ஆமாம். காரம், கோழிக்கறி, முட்டை, 3ம் தொடவே கூடாது. முட்டையும் பிரச்சனை கொடுக்குமா? ஆமாம் ஆமாம். சரி. அந்த கோழி சார்ந்த உணவுகளே இச்சாபத்தின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தில் சரி தொடக்கூடாது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ண உணவுகள், நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது இந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி விஷயத்தால் தவிர்க்க சொல்லிக்கிறது நல்லது. சரி. ஆல்கஹால் பண்ணுறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க, இந்த நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா காரஞ்சாரமாக வரல் மிளகா, பச்சை மிளகா நிறையா போட்டு சாப்பிடுவாங்கள்ல, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு எதுவுமே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். சீக்கிரம் எளிய வகையில் செரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஃபெர்மினேட்டட் ஃபுட்டு வந்து நிறையா சாப்பிட சொல்கிறது.
எதை சொல்றீங்க சார்? சாதாரணமாக இட்லி நம்ம நைட்டு வந்து பிசைஞ்சு வச்சு புளிக்க வச்சுட்டு காலைல சாப்பிட்றோம்ல, ஆவிகளில் செய்யப்பட்ட உணவுகள் வந்து எடுக்கிறதுனால அதில் நிறைய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கு. அது வந்து நம்ம உடம்புக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து வர ஹெல்ப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து பைல்ஸுக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் பொதுவாக நவீன மருத்துவமாக இருந்தாலும் சரி, இல்லை சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க பொதுவாக எந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிடுறாங்க? இதை நீங்கள் புரிகிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அந்த மக்கள் அதை செய்யாமல் சரியான முறையில் அதை குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதுக்காக கேட்குறேன். பைல்ஸு இந்த பொறுத்தவரை ஏன் அதிகமாகும்னா, நம்ம வாயை கட்டலைன்னா அதிகமாகும். நம்ம அதுக்கு அதிகமாகிறதும் குறையிறதும் நம்ம சாப்பிட்ற என்ன இன்டேக் பண்ணுறோமோ. இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு கோழிக்கறி சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு தெரியும். சரி, அந்த மாதிரி இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயம், ஒரு 10 நாளைக்கு இருக்கிறாங்க, மெடிசன் பத்தியத்தோடு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காரங்கள் இந்த கோழிக்கறிகள் எடுக்காமல் இருக்கிறாங்க. 10 நாளுக்கு மேலே அதை இன்டேக் பண்ணுறப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்லேயே அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படிதான். சரி, ஆனால் நாங்கள் எவ்வளோ காலம் அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது? மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், பற்றியே இருக்கிறோம், சிக்கன் சாப்பிடல அப்படின்னா கூட எவ்வளவு காலம் அதை தொடாமலேயே இருக்கணும்? லைஃப் லாங் சாப்பிடவே கூடாதா? ஒரு 6 மாத காலம். ஒரு 6 மாத காலம் இருந்தால் நல்லது. சரி, ஒவ்வொன்றுக்குமே வந்து ரீமாடலிங் டைம்னு இருக்குது. இப்போ ஒரு சொராய்ப்பு கீழே விழுந்து ஒரு சொராய்ப்பே வருதுன்னா நம்ம எந்த மருந்து போட்டாலும் 4 நாளில் தோல் நார்மலாக மாறிடுமா? அதை சரியாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. சரி, அதே மாதிரி நம்ம குடல்ல உள்ள வந்து புண்கள் நிறைய இருக்கும், அது ஆறதுக்குன்னு நிறைய டைம் இருக்கு. அது ஆறணும் அப்படின்னா நம்ம சரியான முறையில் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும். லாங் பீரியட் எடுக்கிறப்ப தான் சரியாகும். சரி, தோராயமாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு அல்சர் பேஷண்ட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிறாங்க அப்படின்னா லாங் பீரியடாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா சரியாகிட்டே வருது. ஒரு 70% இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் ஆல்கஹால், காரம் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்தால் வரும். ஓ, சரி சரி. அந்த புண்ணு உள்ளே இருக்குன்னு நினச்சிக்கூடாது, வெளியே இருக்குன்னு நினச்சிக்கணும். ஒரு வெளியே இருக்கிற புண்ணில் ஒரு மிளகாத்தூளை போட்டால் எந்த மாதிரி காந்துமோ அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார். ஸோ மக்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறு இந்த உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கம் அந்த வேற என்ன தவறு? ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதும். ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சரி சார், சரி சார். அப்புறம் வந்து வேறு என்ன வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்? ஒருத்தர் பைல்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு, பேசிக்காக வந்து மலக்கட்டை குறைக்கணும் சார். எனக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை நான் உணவு மூலியமாக நான் குறைச்சிக்கலாம். ஒன்று காய்கறிகள் அதிகப்படுத்திக்கிறது, நார்சத்து நிறைந்த உணவுகளை நான் சொன்னதை எல்லாத்தையும் ஆர்டராக ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா சில பேருக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் வரும். சாதாரணமாக எக்ஸசைஸ், கிரவுண்டு போய் நடக்க முடியும், வாக் பண்ணுறவங்க பண்ணலாம். இல்லைன்னா காலையில் இருந்துச்சு ஒரு 10 நிமிஷம் இடுப்பு ஆடுறது, இல்லை மலச்சிக்கலுக்குன்னே தனியாக யோகாசனம் இருக்குது, சர்வாங்காசனம், பச்சமோத்தராசனா, இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் நிறைய இருக்குது. அந்த ஆசனங்களை ஃபாலோ பண்ணுற வச்சதில் இந்த மலைக்கட்டு வந்து குறையும். சரி, மலச்சிக்கல் குறையணும்னா முக்கியமாக நல்லா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இனிமேலாம் வெயில் காலம் சம்மரில் நிறைய எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது, உடல் சூடுக்கும் நல்லது. சரி சார். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவரை நம்ம வாக்கிங் போக சொல்கிறது, இல்லை யோகா பண்ண சொல்கிறது ஓகே, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறதுலாம். ஆனால் வந்து ஏற்கனவே பைல்ஸ் இருக்குது, அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த பெயின், அந்த ப்ளீடிங், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களும் எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இல்லை யோகா பண்ணுறது எல்லாம் செய்யலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். தாராளமாக பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியராக வந்து இப்போ 4th ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் நான் யோகா பண்ண சொல்ல மாட்டேன். சரி, ஏன்னா ஏற்கனவே வெளியே கிழிஞ்சு ஒரு மாதிரி ப்ளீடிங் வரையும் வந்துட்டு இருக்கிறோம். அந்த டைமில் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னா இன்னும் அதிகமாக பிளட் வெளியே வரும். ஓகே. அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ரொம்ப முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸோடு பண்ணுறது நல்லது. ஓகே, சரி சார். பெண்களுக்கு சில பேருக்கு வந்து கர்ப்ப காலத்தில் பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு படித்தோம் நம்ம. ஆமாம் ஆமாம், அது உண்மைதானா சார்? உண்மைதான். கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு வரும். அது டெம்பரரியாக வந்துட்டு திரும்பி டெலிவரி ஆன பிறகு போயிருமா? சில பேருக்கு வந்து டெலிவரி டைம் வரைக்கும் பொறுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை கர்ப்ப காலத்திலேயே ரொம்ப முடியாமல் எரிச்சல், ரத்தப்போக்கு, வலி அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம், அது எந்த பாதிப்பும் இல்லை. குழந்தைக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த பெண்கள் எடுத்துக்கலாம் மருந்து. ஆமாம், குழந்தை பாதிப்பு இல்லாமல் மருந்து எடுத்துக்கிறாங்க, சரியாகவும் ஆகுது. இது வரைக்கும் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஓகே. அந்த மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை உணவு பழக்க வழக்கம் மாதிரி தான். ஒரு கெமிக்கல் கண்டென்ட் இருந்தாலும் கூட நமக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாமல், இப்போ நம்ம கீரைகள் சாப்பிட்றோம்ல அதே மெத்தட் தான். ஒரு கீரையோட எக்ஸ்ட்ராக்ட் மெடிசனை போதுமான அளவுக்கு ஒரு பேஷண்ட் கொடுக்குறப்போ எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்துறதுக்கு எல்லாமே நீங்கள் இயற்கையான பொருட்கள், மூலிகைகள் இருந்து தான் அந்த மருந்து தயார் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம்.
ஒவ்வொரு மூலிகையுமே யார் யாருக்கு கொடுக்கணும், என்ன டோஸு, இந்த வயசுக்காரங்களுக்கு இந்த டோஸு அப்படின்னு தெளிவாக எல்லாமே எழுதி இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. சரி, இப்போ சிலருக்கு வந்து பைல்ஸ் இருந்து ஹெவியாக அதனால் பிரச்சனையை சந்தித்து அதனால் அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கலாம். நிறைய மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? நிறைய இருக்குது. நம்ம கிளினிக்கில் 3 சர்ஜரி 4 சர்ஜரி பண்ணவங்கள கூட நான் பார்த்துருக்குறேன். திரும்ப சர்ஜரி போயிட்டு வரவங்க. இந்த மூல நோய்க்கு மூல காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் பண்ணாமல் இது குறையாது. இப்போ சாதாரணமாக சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது குறையாது. இது பேசிக் நம்ம கான்செப்டில் பார்த்தா வாத பித்தத்தை வந்து சமப்படுத்தணும். அதுக்காக வந்து உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறது, எண்ணெய் குளியல் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய முறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அதை தன்மைப்படுத்தினா மட்டும்தான் அது குறையும். ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து சர்ஜரி முதல் தடவை போய் சர்ஜரி பண்ணிலாம் சரி பண்ணியிருக்கிறாரு, திரும்ப இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்படி இருக்கக்கூடியவங்களும் திரும்ப இப்போ இல்லை நான் அங்கே போகல சித்த மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா பண்ணலாமா? கட்டாயமாக தாராளமாக பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிற டைமும் நார்மல் மாதிரி தான் அவங்களும். சரிங்களா? எத்தனை டைம் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் இன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில், நம்ம சொல்கிற உணவு பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் முழுமையாக பைல்ஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பயங்கர மன உளைச்சல் டிப்ரெஷன் ஆன பேஷண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம ஏன்னா வெளி உலகத்துக்கு போகணும், வெளியே நம்ம போகும்பொழுது பைல்ஸ்னால ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா அதை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் நமக்கு. இல்லை அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி அழுகிற பேஷண்ட்டை கூட நான் பார்த்துருக்குறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது சாதாரண பிரச்சனை, அதுக்காக லைஃபே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய நோய்களில் பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, அந்த மாதிரி ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட்டு தான். சரி சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லும் பொழுது இந்த பைல்ஸோட கம்ப்ளைண்ட்டோட வரவங்க சில பேர் வந்து அல்சர், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இந்த மாதிரி ஐபிஎஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளோடையும் வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மலச்சிக்கல், ஐபிஎஸ் இருக்குது, இல்லை அல்சர் இருக்குது, பைல்ஸ் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நம்ம மக்கள் நமக்கு நிறைய பேர் பார்க்குறோம், மலக்குடல் கேன்சர், வயிற்றில் கேன்சர் வந்து அதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இறந்து கூட போகிறாங்க. ஸோ இந்த பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கேன்சருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குதா? பைல்ஸ் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? 100% பைல்ஸ் வந்து கேன்சராக மாறாது. ஓகே, சரிங்களா? ஆனால் கேன்சர் பைல்ஸ் மாதிரியே தெரியும். இப்போ ரெக்டல் கேன்சர் இருக்குன்னா இந்த பைல்ஸில் இருக்கிற சில சிம்டமேட்டிக்காக பிளட்டு போகிறது, எரிச்சல், இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும். அப்போ நோயாளிகள் வந்து இது வந்து கேன்சர்னு புரிஞ்சுக்கிடாம இந்த பைல்ஸ்ன்னு நினச்சிட்டு ஏதாவது மருந்து சாப்பிட்டுலாம் இருக்கும். எனக்கு பைல்ஸ் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ அந்த பைல்ஸ் வந்து ஒரு 10 வருஷமா இருக்கு. ஓகே, இது கேன்சராக மாறணும்னு கேட்டிங்கன்னா 100% மாறாது. ஓகே, எனக்கு ஆரம்பத்தில் இப்போ போன வாரம் எனக்கு ரத்தம் போகுது, நான் எதை பார்த்தாலும் எனக்கு எதை சாப்பிட்டாலும் குறையல. இப்போ நான் சொல்கிற கை வைத்தியம், வீட்டு வைத்தியம், மருத்துவ முறைகள் எது எடுத்தும் குறையல அப்படின்னா அப்போ கேன்சரில் நம்ம ஒரு சஜஸ்ட் பண்ணணும். கேன்சர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒன்று இல்லை, ஆசன வாயுதியில் ரொம்ப லாங் பீரியடாக ரொம்ப நாளாக ஒரு புண்ணு இருக்குது, ஆறலை, ஆசனாய் பகுதியிலே 2-3 புண்ணு இருக்குது, ஆறலை, அது வழியாக ஸ்மெல் இருக்குது, சீல் வருது அப்படின்னா அதையும் பார்த்துக்கணும். கேன்சரானு பார்த்துக்கணும். கேன்சருக்கும் பைல்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஆனால் கேன்சர் இருக்கிற பேஷண்ட் பைல்ஸ் நினச்சிட்டு அலட்சிய போக்காக இருக்கக்கூடாது. சரி சார், கடைசியாக வந்து ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதில் வந்து பைல்ஸுக்கு மிக முக்கியமான காரணமாக மலச்சிக்கல் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம், கான்ஸ்டிபேஷனுக்கான சொல்யூஷன்ஸ் மக்கள் நிறைய தேடுறாங்க, நிறைய ட்ரை பண்ணவும் செய்கிறாங்க. நீங்கள் பார்த்த வகையில் உங்களுடைய அனுபவத்தில் இந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கான மருத்துவம் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. நம்ம எளிமையாக சொல்லணும்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் திரிபலாசுரன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இப்போ நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், நீங்கள் அந்த திரிபலாசுரனத்தை ஸ்டார்டிங்கில் நைட்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்புறம் காலப்போக்கில் காலையில் ஒரு வேளை, நைட்டுக்கு ஒரு வேளை. சரி, அதுக்கப்புறம் கடுக்காய் சூரணம், கடுக்காய் லேகியம் தனியாக கிடைக்கும். சரி, அதை எடுத்துக்கிட்டால் நல்லது. இன்னொன்று நிலாவரை சூரணம், பொன்னாவரை சூரணம் தனியாக இருக்கும். இது ஆவாரை? ஆமாம், நிலாவரை சூரணம். சரி, அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணாலும் மலைக்கட்டு நல்லா குறையும். மலைக்கட்டு குறையிறதுக்கு முக்கியமாக உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு டைம் பேதி எடுத்துக்கணும். பேதிக்கு மருந்து எடுக்கணும்? பேதிக்கு மருந்து நிறையா முறைகள் இருக்குது. சரி, நம்ம மருத்துவத்தில் அகத்தியர் குழம்பு, தோசை குழம்பு, இந்த மாதிரி நிறைய மருந்து முறை. அது வந்து சித்த மருத்துவரை பார்த்து தான் எடுக்கணுமா, இல்லை அவங்க வெளியே வாங்கி சாப்பிடலாமா சார்? கட்டாயம் சித்த மருத்துவரை பார்த்து தான் எடுக்கணும்.
பேசிக் மருந்து எடுக்கணும்னா டோசேஜ் தெரியாது. 130 மில்லிகிராம் தான் டோசேஜ் நம்ம சித்த மருத்துவம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரி, நீங்கள் அதை ஒரு 200 மில்லிகிராம் சேர்த்து போடுறீங்கன்னா பாடி தாங்காது, எந்திரிச்சு நடக்க முடியாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. அதனால இப்போ வெயிட்டை மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டோஸோ அதை மருத்துவர் தருவார். அதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அந்த மருந்து சாப்பிட்றதுன்னு முறைகள். இப்போ ஒரு தோல் நோய் உள்ளவங்க அதை வேற மாதிரி சாப்பிடணும், ஒரு பைல்ஸ் உள்ளவங்க அதை வேற மாதிரி சாப்பிடணும். அது சாறுகளோட கலந்து அனுபானம்னு சொல்லக்கூடிய மருந்தோட மருந்து சேர்த்து சாப்பிட்றது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். பைல் சம்மந்தமாக எனக்கு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க சித்த மருத்துவத்தின் மூலமாக. குறிப்பாக சர்ஜரியை அவாய்ட் பண்ணி இந்த மருந்துகள் மூலமாகவே சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எங்களுக்காக ஒரு பெரிய நல்ல தகவலாக இருக்குது. மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள், அப்ரிசியேஷன்ஸ், இல்லை வேறு ஏதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சாலும் எங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. நீங்கள் தெரியப்படுத்தினா தான் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். பைல்ஸ் பிரச்சனை தான் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு இல்லை. மலச்சிக்கல் அப்படிங்கிறது தான் பைல்ஸுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனைகள் நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். திரும்ப இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.